மக்களே, டிஎம்கே காரவங்களுக்கு செம்ம டஃப்பான சுச்சுவேஷன் இந்த டைம். ஹை ப்ரெஷரில் அவனுங்க காசை கொடுத்துட்டு இருக்கானுங்க மக்களுக்கு. என்ன அப்படின்னா, எப்போவுமே எல்லா எலெக்ஷன் டைம்லையும் அதிகபட்சமாக அவங்க கொடுக்கறது ஒரு 1000 ரூபா 500 ரூபா தான் இந்த கிராமப்புறங்களெல்லாம். இப்போது ஹை லெவலில் அந்த விஜய் அவர்களால் கொடுக்குற அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, ஏன்னா அவர் தானே எப்படி ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது அவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ மக்கள் எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். எந்த விஷயத்தில் தெரியுமா? ஓட்டு விஜய்க்கு போட்டுருங்க, ஆனால் இன்னொரு விஷயத்தில் விழிப்புணர்வாக இருங்க. ஏன்னா டிமாண்ட் அப்படி இருக்குது. என்னதான் தேர்தல் ஆணையம் காசு கொடுக்கறதும் தப்பு, காசு வாங்குறதும் தப்பு ஓட்டுக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட, ஒரு சில நேரங்களில் தேர்தல் ஆணையமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்க டியூட்டி அவங்களே ஒழுங்காக செய்கிறதில்ல. சரி, அது கிடக்கிட்டு விடுங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். டிஎம்கே காரனுக்கு கொடுக்குற அந்த பணத்தை வாங்கிட்டு சும்மா போகிறதுக்கு நீங்கள் டிமாண்டை வைங்க. இங்கே பாருப்பா, இவ்வளோ காசு கொடுத்தாதான்பா உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நீங்கள் முதல்ல ரெக்வஸ்ட் வைங்க. ஏன்னா டிஎம்கே கொடுக்குற அந்த 500 1000த்துக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கம்முன்னு போகாதீங்க, சரியா? திரும்பவும் சொல்கிறேன், டிமாண்ட் ஹை லெவலில் இருக்குது. ஸோ மக்கள் நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டை அந்த நாய்ங்க கொடுக்கணும். நாயின்னு ஏன் சொல்கிறேன்னா, அவனுங்க நம்மள்டேருந்து கொள்ளடிச்ச அந்த காசை ஒரு துளி தான், எப்படியே ஒரு சிறு துளியை தான் நம்மள்ட்ட கொடுக்க போகிறானுங்க. அப்படிங்கும்போது டிமாண்டை நீங்கள் வைங்க. எவ்வளோ காசு வேணுங்கிறது நீங்கள் கேளுங்க. எங்கள் ஊர்லலாம் கண்டிப்பாக ஒரு 3000 கேட்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பசங்க எல்லாருமே பேசிக்கிட்டோம். கண்டிப்பாக டிஎம்கே காரனுக்கு வேணால் வந்தானுன்னா 3000 ரூபா கேட்கலான்னு இருக்கிறோம். கிராமம் தான், நானும் அதிகமான அமௌண்ட்டு கேளுங்க, பயப்படாமல் கேளுங்க, கொடுப்பானுங்க, கொடுத்து தான் ஆகணும்.